ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். சவுதி அரேபியாவில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. இப்போது டிராஃபிக் லாவில் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. சீரியஸான டிராஃபிக் வயலேஷன் பண்ணால் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு டிபோர்ஷன் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டை விட்டு வெளியேற்றுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அத்தாரிட்டிஸ் டிராஃபிக் லாவில் இருந்து ஒரு புதிய அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எதை பற்றினா, நான் சவுதிஸ் அதாவது வெளிநாட்டவர்களுக்கான இதுதான். இன்கேஸ் ஏதாவது ஒரு டிராஃபிக் வயலேஷனில் பப்ளிக் சேஃப்டிக்கு ஏதாவது நம்ம பாதிப்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் ஃபைனல் கோர்ட் நம்ம மேலே கில்ட்டி ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம மேலே கில்ட்டி இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுன்னா அதை வெளிநாட்டவர்கள் இருந்தாங்கன்னா அது அவங்க நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நாடு கடத்தப்பட்டுட்டா நம்ம திரும்ப சவுதி அரேபியாக்குள்ள என்டர் ஆக முடியாது அப்படின்னு அந்த அமெண்ட்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரூலை ஒரு ஜாயிண்ட் ரெகுலேஷனாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், ஃபாரின் அஃபேர்ஸ், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தான் இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ரூலை மேலும் முக்கியமாக இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே சேம் வயோலேஷனை 1 இயரில் அகெயின் நம்ம திரும்பியும் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓவர் ஸ்பீட் நம்ம ஒரு 1 இயரில் 1 டைம் பண்ணியிருக்கோம், திரும்பியும் அதே வயோலேஷனை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு பே பண்ண வேண்டிய ஃபைனை டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 1 இயரில் 3வது முறையும் நம்ம அதே வயோலேஷனை திரும்பியும் பண்ணுறதா இருந்தால் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட் நம்மளுக்கு 1 இயர் ஜெயில் தரலாம். அப்படி இல்லைன்னா 2வதாக கொடுத்துருக்கிற ஃபைன் அமௌண்ட்டை திரும்பியும் டபுள் ஆக்கலாம் அப்படின்னும் இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்டேட்டட் ரெகுலேஷனில் டேஞ்சரஸ் டிராஃபிக் வயலேஷன்னு என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓவர் ஸ்பீடிங் இன் பிஸி ஏரியா, அப்புறமா ரெக்லஸ் டிரைவிங் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் வயலேஷன் த்ரெட்டன் பப்ளிக் சேஃப்டி, இது எல்லாமே அந்த டேஞ்சரஸ் டிராஃபிக் வயலேஷனில் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர் ஸ்பீட் எதுவும் பண்ணாமல் டிரைவ் அந்த லிமிட்டட் ஸ்பீட்லேயே டிரைவ் பண்ணுங்கள். ஆல்கஹால் ட்ரக் எதுவும் யூஸ் பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. பப்ளிக் சேஃப்டிக்கு எதுவும் த்ரெட்டாக இருக்கிற மாதிரியான எல்லா வயலேஷனுமே இந்த இதில் ஒரு டேஞ்சரஸ் வயலேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெளிநாட்டவர்களுக்கு உண்மையாகவே முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ டிராஃபிக் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சேஃப்டிக்கு அண்ட் ஃபியூச்சருக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றின ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.